சுமார் 480 வருடங்களுக்கு முன் ஆந்திர மாநிலத்திலுள்ள ஒரு சிற்றூரில் ஓர் ஏழை அந்தணக் குடும்பத்தில் பிறந்தான் தெனாலிராமன். தெனாலிராமன் தன் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தான். அதனால் அவனும் அவனுடைய தாயாரும் தெனாலி என்னும் ஊரில் இடம்பெயர்ந்து அவனுடைய தாய் மாமன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர். தெனாலிராமனுக்கு பள்ளி சென்று படிப்பது என்பது எட்டாக்கனியாகவே இருந்து வந்தது. ஆனால் மிகவும் அறிவு கூர்மையும் நகைச்சுவையாகப் பேசக்கூடிய திறனும் இயற்கையாகவே பெற்றிருந்தான் தெனாலிராமன். வீட்டுத் தலைவர் இல்லாத காரணத்தால் குடும்பத்தைக் காப்பாற்ற வேண்டிய நிலை தெனாலி ராமனுக்கு ஏற்பட்டது. அதனால் என்ன செய்வது என்ற கவலை அவனை வாட்டியது. ஒருநாள் தெனாலி கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனின் நிலையைக் கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தைக் கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் பாடினால் காளி தெய்வம் காட்சியளிக்கும் என்றும் சொல்லிச் சென்றார். அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்குச் சென்று முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை 108 முறை பாடினான். ஆனால் காளி தெய்வம் காட்சியளிக்கவில்லை. ராமன் சற்று யோசித்தான். சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது முனிவர் சொன்னது 1008 முறை என்பது. உடனே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு காளியை வணங்கி மந்திரத்தைப் பாடத் தொடங்கினான். இரவும் வந்துவிட்டது. ஆனாலும் ராமன் காளி கோயிலை விட்டு செல்லவில்லை. திடீரென்று காளி அவன் எதிரே தோன்றினாள். "என்னை ஏன் அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும்?" என்று கோபமாகக் கேட்டாள் காளி. அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளைக் கூப்பித் தொழுதவாறே கேட்டான். "தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர..." காளி பெரிதாகச் சிரித்தாள். "உனக்குப் பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா?" "ஆம் தாயே, புகழடையக் கல்வி வேண்டும். வறுமை நீங்கப் பொருள் வேண்டும். இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும்" என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தன.